சகரியா புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா 11வது அதிகாரம். இடையில கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம இந்த கேம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சகரியா புஸ்தகம் முடிச்சிருவோம்னு விசுவாசிப்போம். சகரியா 11வது அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு உண்மையான மெய்ப்பனை நிராகரித்தல், ஹவ் அ ட்ரூ ஷெப்பர்ட் ஹஸ் பீன் ரிஜெக்டட் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தி. முதல் 14 வசனங்கள் வாசித்து விட்டு அந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோமா? அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற, தேவதாரு விருட்சங்களை புலம்புங்கள். கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களை புலம்புங்கள். அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. நான் இனி தேசத்து குடிகளின் மேல் இரக்கம் வையாமல் மனுஷர் யாவரையும் அவனவனுடைய அயலான் கையிலும் அவனவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன். அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பேரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை அரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று நான் சொல்லி, அனுக்கிரகம் எனப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளிலே அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்தில் எறிந்து விட்டேன். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்று போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எனப்பட்ட என் 2ஆம் கோலையை முறித்தேன். ஆமென். அதாவது இங்கே சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான அதிகாரமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்த 11வது அதிகாரம் முன்னாடி வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு தேவன் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக எழுதிய இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, அவர் தான் மெய்ப்பன் என்று சொல்லக்கூடியது. நம்ம 23வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லும்போது நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லக்கூடியதான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, பிதாவாகிய தேவனும் தாங்கள் மெய்ப்பன் என்று சொல்வதில் ஒரு பெரிய காரியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஏசாயா 40:11 பார்க்கும்போது மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அப்போ என்னென்னா, அதாவது ஒரு மெய்ப்பன் என்று சொல்லும்போது ஒரு கனிவாக, ஒரு அன்பாக, ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு படத்தை தான் நம்ம பார்க்குறோம் மெய்ப்பன் சொல்லும்போது. ஆனால் இங்கே சகரியா தீர்க்கதரிசியில் வந்து பார்க்கும்போது இது வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து இந்த மெய்ப்பன் என்ன, மந்தையை கொல்லக்கூடிய ஒரு மெய்ப்பனாக மாறப்போட காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா சகரியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் வந்து என்ன, அவர்கள் பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் திரும்பி வந்து அங்கே தேசம் இழந்து போய் தேவாலயம் இடிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்கள ஆறுதல் படுத்துவதற்காக, அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் கர்த்தர் வந்து உங்களை கைவிடலை. நிச்சயமாக கர்த்தர் வந்து என்ன செய்வார், உங்களுடைய தேசத்தை எடுத்து கட்டுவார், உங்களெல்லாம் திரும்ப கொண்டு வருவார். உங்களை கொண்டு இந்த தேசத்தை மறுபடியும் எடுத்து வைத்து அதே போல் அவர் மெய்ப்பன் என்று சொல்லக்கூடியவராக இருந்து உங்களை வந்து என்ன பண்ணுவார், மறுபடியும் நித்திய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை வழிநடத்தி
அவருடைய நித்திய ராஜ்யத்தை கொண்டு வந்து கொடுப்பார் என்று சொல்லி ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே 11வது அதிகாரம் வரும்போது அது அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா 9வது 10வது வசனத்தில் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு வேறு கோணத்தில் இருந்தது. ஆனால் இங்கே 11வது அதிகாரத்தில் வந்து இந்த மெய்ப்பெண் நிராகரிக்கப்பட்டதும் அந்த மெய்ப்பெண் நிராகரிக்கப்பட்டதுனால அங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை சொல்லும் கூட ஒரு காரியமாக தான் பார்க்குறோம். ஏன்னா இங்கே சொல்லும்போது 2 காரியம் என்ன, முதல்ல உங்களுடைய தேசத்தை எடுத்து கட்டுவார், நீங்கள் உங்கள் பட்டணத்தை எடுத்து கட்டுவார், அது மாத்திரமில்ல உங்களுக்கெல்லாம் நித்திய ராஜ்யத்தை கொடுப்பாரு மேசியா வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, எவ்வளோதான் கர்த்தர் வந்தால் நமக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்கலைன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவர் மேசியாவாக வந்து அவர் நிராகரிக்கப்பட்டு அவர்களுக்கு தேசம் இல்லாமல் போய் அவங்களால வந்து அவங்க துரத்தப்பட்டு மறுபடியும் ஒரு 1000 வருட அரசாட்சி நடைபெற்று அதற்கு பின்புதான் நித்திய ராஜ்யம் வரும் என்று சொல்லக்கூடிய காரியம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா என்று சொல்லக்கூடிய ராஜா வருவார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, இவர் வந்து இப்படி செய்வார்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூதர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 20வது நூற்றாண்டில் இருக்க ஒரு யூதன் வந்து இப்போ வந்து அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லக்கூடியவர் வருவார், அவர் வந்து என்ன பண்ணுவார், எங்களுக்கு எங்களுடைய தேசத்தை கொடுப்பாரு, எங்களை சுற்றி இருக்க எதிரிகள் எல்லாம் நியாயம் தீர்ப்பார், எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பாரு, அதன் மூலமாய் நாங்கள் எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், யார் எங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவங்களை சபிப்பேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், இஸ்ரவேலுக்குன்னு கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணினாரோ அது நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. மாம்ச பிரகாரமான தேசத்துலையும் சரி, ஆவிக்குரிய முறையில் வரக்கூடியது வரும்னு சொல்லக்கூடியதான். எந்த ஒரு வேத வசனத்தை நன்றாக கற்றுக்கொண்ட எந்த ஒரு கிறிஸ்தவனும் இதே ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், இஸ்ரவேலுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணாரோ அது பண்ணுவார், ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியங்களை செய்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு நமக்கும் அதே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கு நித்திய ராஜ்யத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த சகரியா 11வது அதிகாரம் வரும்போது நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட அந்த மேசியா அடிக்கப்பட போகிறார், அந்த மேசியா அவர் வந்து சங்கரிக்கப்பட போகிறார் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆச்சு, ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வருவார் அப்படிங்கிறத ஒரு இது இல்லை. அவர் முதல் முறை வரும்போதே அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார்னு எதிர்பார்த்தாங்க. அவருடைய 2ஆம் வருகையில் தான் அவர் தேசத்தை எடுத்து கட்டுவார், அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இல்லாமல் இருந்தது. அதனால தான் இங்கே சகரியா 11வது அதிகாரம் வரும்போது 9வது 10வது அதிகாரத்தில் சொன்னது போல இயேசு கிறிஸ்து முதலாவது முறை வரும்போதே இதெல்லாம் செய்வார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து முதலாவது முறை வரும்போதே அவரை அவர்கள் நிராகரிப்பார்கள் என்கிற ஒரு செய்தி தான் அந்த 11வது அதிகாரம். 9வது 10வது வசனத்தில் மேசியா வரப்போறார், எல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லும்போது இந்த 11வது அதிகாரத்தில் அவர் நிராகரிக்கப்படுகிறார், அதன் மூலமாய் ராஜ்யம் வரைப்படுறதில்லை. அதற்கு பின்பாக 12, 13வது 14வது அதிகாரத்துங்களில் தான் அதனுடைய நிறைவேற்றம் வரப்போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் இங்கே 11வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே சொல்லும்போது இந்த 14 வசனங்களுக்கு ஒரு அடையாளமாக என்ன பார்க்கலன்னா, முதலாவது அழுகிற ஒரு மெய்ப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2வது என்ன, ஒரு உண்மையான மெய்ப்பனுடைய நிராகரிப்பு. 3வதாக ஒரு பொய்யான மெய்ப்பனை வரவேற்கக்கூடிய காரியம். சரியா, டேமேஜ் ஆஃப் த வெயிலிங் ஷெப்பர்ட்ஸ், ரிஜெக்ஷன் ஆஃப் த ட்ரூ ஷெப்பர்ட் அண்ட் வெல்கமிங் த
ஃபால் ஷெப்பர்ட் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே பார்க்கலாம். இந்த முதல் 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப பொயட்டிக்காக, ரொம்ப ஒரு கவிதை நயத்தோடு எழுதப்பட்டது, எபிரேய மொழியில் எழுதப்பட்டதுன்னா இந்த 3 வசனம் தான். அதாவது ஒரு கவிதையாக எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதல் எழுதப்பட்டிருக்க 3 வசனங்கள் தான். தமிழ்லையும் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு தான் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்களேன், கவிதை நயமாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, லீபனோனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற, தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன, பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது, மேய்ப்பர்களின் மகிமை அழிந்தது போலபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது, யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. இது ஓரளவுக்கு கவிதையாக இருக்குது. ஆனால் எபிரேய மொழியில் இது ரொம்ப ஒரு அழகாக எதுகை முகனையோட ரொம்ப அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு கவிதைனா இந்த ஒரு 3 வசனங்கள் நம்ம பைபிள்லே. என்னென்னா இங்கே 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். 3 தேசங்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். லெபனான், பாஷான், யோர்தான். உங்களுக்கு நீங்கள் இஸ்ரவேலினுடைய ஒரு ஜியாகிரபி தெரிஞ்சதுன்னா மேலே பார்த்தீங்கன்னா லெபனான், அதுதான் என்ன இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய மேலே உள்ள வடக்கு பகுதியினுடைய பார்டர். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், பாஷான் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா யோர்தான் நதி ஓடக்கூடிய யோர்தான் பள்ளத்தாக்கு இருக்குது. இது யோர்தான். ஏன்னா வடக்கிலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு காரியம். இந்த 3 வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சொல்லும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு, லீபனோனே. என்ன லீபனோன் என்று சொல்லும்போது லெபனான், இதில் லெபனான் லீபனோன் என்று சொல்லக்கூடியது தான். இந்த லெபனான் எதுக்கு வருதுன்னா கேதுரு மரங்களுக்கு, செடர் என்று சொல்லக்கூடிய கேதுரு மரங்களுக்கு ரொம்ப அந்த பகுதியில் வளரக்கூடிய மரங்கள். கேதுரு மரங்கள் நல்ல ஓங்கி வளரக்கூடியது, நல்ல பலமுள்ள மரம். சாலமன் ராஜா தேவாலயம் கட்டும்போது எங்கேருந்து மரம் எடுத்தார், லெபனான்லேருந்து எடுத்தார். அப்போ என்னென்னா இந்த கேதுரு மரங்கள் அவ்வளோ ஒரு அருமையான மரங்கள். அதனால தான் என்ன சொல்கிறாரு, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி நீ உன் வாசலை தர. என்ன, அவங்களே இந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு அவர்களே தங்களுடைய வாசல்களை திறக்கக்கூடியதாக. அதற்கு அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா பாஷானில் பார்க்கும்போது அங்கே என்ன பார்க்குறோம், பாஷானின் கர்வாலி மரங்களே. தமிழில் கர்வாலி மரங்கள் இல்லை ஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது பலமானது கிடையாது, ஈஸியாக தீப்பிடிக்கக்கூடியது, ரொம்ப லெகுவாக தீப்பிடிக்கக்கூடியது. அப்போ என்ன, மேலே உள்ள நல்ல பலமுள்ள கேதுரு மரங்கள், அதற்கு கீழே உள்ள கர்வாலி மரங்கள். அதற்கு பின்பாக 3ஆவதாக என்ன சொல்றாரு, யோர்தானில் உள்ள பெருமை அழிந்து போகப்படிய காலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா இங்கே சொல்லும்போது அந்த ஒரு பலமுள்ளது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து அப்படியே நியாய தீர்ப்பு கீழே உள்ள யோர்தான் வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு நீயே கதவை தர என்று சொல்லக்கூடியதாக. இங்கே என்ன இல்லைன்னா ஒரு யுத்தம் கிடையாது, ஒரு போராட்டம் கிடையாது, சண்டை கிடையாது. ஏன்னா நியாய தீர்ப்பு வருவதற்கு நீங்களே திறங்க என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன, பாஷானில் வரக்கூடியது. அதுக்கப்புறம் 3ஆவது வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ இங்கே சொல்லும்போது இது மரங்களை குறித்து சொல்வதாக இல்லை. அதாவது அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. இது மரங்கள் மேலே வரக்கூடிய நியாய தீர்ப்பு சொல்லலை, அங்கே உள்ள மனிதர்கள் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து தான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. உங்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இதில் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இதில் 3ஆவது வசனத்தில் சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன வரக்கூடிய பாலசிங்கங்கள், யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கிறது. என்ன, மொத்தமும் அழியக்கூடிய ஒரு அழிவு வந்துடுது. அதனால் அங்கே இருக்கிற
பாலசிங்கங்கள்னா சிங்கத்தினுடைய குட்டிகள், அது பாலசிங்கம் என்று சொல்லக்கூடிய சிங்க குட்டிகள், அது பயங்கர வீரியமாக ஓடக்கூடியது, கர்ச்சிக்கக்கூடியது, அது அழிவை புரிஞ்சு கொள்ளுது, அதனால ரொம்ப சத்தம் போடக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் அங்கே குடியேறின முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார், அவைகள் அவர்களின் சிலரை கொண்டு போட்டது. இப்போ என்னன்னா, கர்த்தர் இங்கே பாஷான் பகுதிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த யோர்தான் பகுதிக்கு சிங்கங்களை அனுப்பிச்சு சிங்கங்களுடைய குடியிருப்பாக மாத்துறாரு. இப்போ எல்லாம் அழிஞ்சு போனதுனால என்ன வருது, சிங்கம் கதறக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க எரேமியா 49வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்களேன். இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாவரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கிருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார், எனக்கு சமானமானவன் யார், எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார், எனக்கு முன்பாக நினைக்க போகிற மேய்ப்பன் யார். இதே வசனம் தான் ஏசாயா 50வது எரேமியா 50:44 இருக்கு. நீங்கள் 49வது அதிகாரமாக இருக்கட்டும், 50வது அதிகாரமாக இருக்கட்டும், இந்த 2 அதிகாரங்கள்லையும் என்ன சொல்லப்படுதுன்னா, நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த நியாய தீர்ப்பு வரும்போது மொத்தமாக அழிஞ்சு போக போகுது. அங்கே இருக்கிற சிங்கங்கள் என்ன பண்ணுது, கர்ச்சிக்கக்கூடியதாக மாறுகிறது. ஏன்னா இங்கே முழுமையாக அழிக்கப்படக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்போ என்ன இங்கே என்ன இங்கே மேய்ப்பர்கள் அலறக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வருதே, இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய காரியங்கள் வருகிறதே என்று சொல்லக்கூடியதாக அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக உட்காந்து அலறக்கூடிய ஒரு மேய்ப்பர்களை நம்ம இங்கே பார்க்குறோம். இது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் நம்ம என்ன பார்க்குறோம், ரோமர்கள் மொத்த எருசலேமை ஒன்றுமில்லாமல் பண்ணி மொத்த யூதாவையும் அழித்து மொத்த இஸ்ரவேல் தேச மக்களையே திரைப்பிடிச்சு போகக்கூடிய ஒரு மகா பெரிய அழிவு. அன்றைக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டதாகவே இருக்கிறாங்க. 1974 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு தேசம் வந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேச மக்களை மாதிரி துரத்தி அடிக்கப்பட்ட மக்கள் எதுவுமே இல்லை. அவர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. எருசலேம் மாத்திரமல்ல, ஏன்னா நம்ம எருசலேமில் எவ்வளோ பெரிய காரியம் நடந்தது, ஜோசிபஸ் எப்படி அதை எழுதியிருக்கிறாங்க குறித்து நான் சண்டே செய்திகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனால் மேற்க கலிலேயா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா, ஹட்ரேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமருடைய அரசன் போய் 985 கிராமங்களை ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக அழித்த காரியத்தையும் நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ என்னென்னா, மொத்த இஸ்ரவேல் மேலையும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உண்டாகுதுன்னு சொல்லி நீ அழுது புலம்பு என்று கர்த்தர் அவங்கள பாதுகாப்பதற்காக வைத்திருந்த மேய்ப்பர்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வந்துருச்சு, இப்படி மொத்தமாக அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி அலறக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அடுத்து என்ன பார்க்குறோம், 4வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் எப்படி இந்த உண்மையான ஒரு மேய்ப்பனை இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த 70வது ஆண்டுக்கு பின்பாக அவங்க பகுதியில் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு அழிவு, இது கர்த்தர் அனுமதித்த ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க கர்த்தரை நிராகரித்ததுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததுனால ஏற்படக்கூடிய காரியம். நீங்கள் இந்த 4வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது சகரியாவுக்கும் ஆண்டவரும் ஒரு ரோல் பிளே பண்ணுற மாதிரி. இப்போ சகரியாவை ஆண்டவர் என் சார்பாக நீ செய்யின்னு சொல்லவும், அவர் சகரியா ஆண்டவர் சார்பாக பேசவும், அதே மாதிரி திரும்ப ஆண்டவர் பதில் பேசவும் 2 பேர் ரோல் பிளே பண்ணுற மாதிரி இது எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இது ரெண்டையும் அவங்க எழுதும்போது, சகரியா எழுதும்போது ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி சகரியா எழுதியிருப்பார். ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேசேஜ். ஏன்னா நிறைய பேர் இதை பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை.
ஆனால் என்ன காரணம்னா இதில் இந்த இன்டர்பிரிட்டேஷனில் வந்து இதுதான் பிரச்சனை. ஏன்னா இது வந்து ஆண்டவர் வந்து சொல்லி அதை கேட்டு சகரியா செஞ்சு சகரியா அது சார்பாக பேசின மாதிரி ஆண்டவர் பேசின மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலை என்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, சகரியாட்ட நீ மேய்ப்பனா இரு, நீ மேய்ப்பனா இருந்து நீ என்ன பண்ணு, இந்த ஆடுகளை நீ மேய். ஆனா இந்த ஆடு என்ன, கொலை பண்ண போகிற ஆடு. அதாவது என்ன, புச்சர்கிட்ட போக போகுது, கசாப்பு கடைக்காரன்ட்ட போக போற ஆடு. இந்த ஆட்டுக்கு நீ தீனி கொடு. அதாவது எப்படின்னா, அதாவது ஒரு கொலை பண்ண போற ஆட்டுக்கு நீ தீனி கொடுனா என்ன, நியாய தீர்ப்பு வரப்போகுது, இவங்க மேல பெரிய அழிவு வரப்போகுது, அதற்கு முன்பாக அவங்களுக்கு எச்சரிக்கை கொடு, அவங்களுக்கு நீ வார்த்தையை கொடு. அதான் அர்த்தம். ஏன்னா புச்சர் ஷாப்புக்கு போகும்போது, மாம்ச கடைக்காரன்ட்ட போகும்போது அவன் வெட்ட போறான், வெட்ட போறதுக்கு முன்னாடி அதுக்கு நீ ஆகாரம் கொடுங்கிற மாதிரி நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு நீ அந்த காரியத்தை செய். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அவர்கள் மேல நியாய தீர்ப்பு வரப்போகுது, நான் அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், நான் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போறேன். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, சகரியாட்ட சொல்லி நீ அவங்களுக்கு ஆகாரம் கொடு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, அவங்கள இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகும் முன்னாடியும் இன்னும் ஒரு முறை அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க விரும்புகிறேன், இன்னும் ஒரு முறை அவங்களுக்கு தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், கர்த்தர் யார் என்று சொல்லக்கூடியதான். அப்ப என்ன, இது வாழுகிற ஆடு இல்ல, கொலை பண்ணப்பட போகுது. அதாவது நியாய தீர்ப்பு வரப்போறதுக்கு முன்பாக கர்த்தர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப நீங்க 5வது வசனம் பாருங்களேன். அவைகளை உடையவர்கள் இப்ப என்னன்னா, யாரு அது அவங்களுக்கு சொந்தக்காரனா இருந்து யாரு பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களே அதை கொலை செய்யறாங்க. திருடங்கையில் சாவி கொடுத்ததுங்கிறது தான். நீங்க தான் இந்த ஆட்டை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி உங்களை மேய்ப்பனா வச்சேன், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அவங்களையே நீங்க கொலை செய்யறவங்களா இருக்கிறீங்க. நீங்க எரேமியா 50வது அதிகாரத்துல 17-18வது வசனம் பாருங்களேன். ஆடு துரத்தின, முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். யாரு வந்து முதல்ல பட்சித்தான், 722 கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து யார் வந்தா, அசிரிய ராஜா வந்து வடக்கு தேசமாகிய இஸ்ரவேலை பட்சித்தான். அவன் பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சர் அது எலும்புகளை முறித்தான். என்னவென்றால், இதோ நான் அசிரிய ராஜாவை தண்டித்தது போல். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால உங்க மேல நியாய தீர்ப்பு வந்தது. ஆனா இந்த நியாய தீர்ப்பை செய்வதற்கு நான் ஆளுங்களை அனுப்பிச்சேன். யாரு, அசிரிய ராஜாவை அனுப்பிச்சேன், அடுத்து பாபிலோன் ராஜாவை அனுப்பிச்சேன். ஆனா அவர்கள் செய்தது நான் சொன்னதை மட்டும் செய்யல, அவங்க எக்ஸ்ட்ரா செஞ்சதுனால அதற்கான தண்டனையை நான் அவங்களுக்கும் கொடுப்பேன். எப்படி, நான் அவங்களுக்கு சொன்னேன் இதை செய்யணும்னு சொல்லி, ஆனா அவர்கள் செய்தது வந்து நான் சொன்னதை காட்டிலும் அதிகமாக செய்ததுனால அவங்க மேல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உண்டாகும். ஏன்னா அவங்க செஞ்சது வந்து சரியான முறையில செய்யல. அதே மாதிரி எரேமியா 50வது அதிகாரம், அதே 50வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. பட்சிக்கிறார்கள். என்ன, அவங்க சத்துருக்கள் என்ன சொல்றாங்க, எங்கள் மேல் குற்றம் இல்லை, நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே. அப்ப என்னன்னா, இஸ்ரவேல் தேச மக்களை பெடரியில அடிக்கிறதுக்கு கர்த்தர் வந்து ஒரு அனுமதி கொடுத்தாலும் அதே சமயத்துல அவர்களை சரியான முறையில தண்டிச்சிருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புறார். நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அவங்க மேல நியாய தீர்ப்பு வரும்போது கூட கர்த்தருடைய இரக்கம் பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த நியாய தீர்ப்புலையும் ஒரு இரக்கத்தோட கூடிய ஒரு நியாய தீர்ப்பு வரணும்னு பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால 5வது வசனத்துடைய பின்பகுதியில் பார்க்கும்போது, அவைகளை விற்கிறவர்கள்
எப்படி? அக்கிரமம் பண்றவன் என்ன சொல்றான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறான். ஃப்ராட் பண்றவனும் பிரைஸ் தி லார்ட் சொல்றான். நல்லா பாருங்களேன், ரொம்ப அழகா. இப்ப இருக்க காலகட்டத்தில் யார் என்ன செஞ்சுட்டு பிறகு கடைசியில் பிரைஸ் தி லார்ட் சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான். என்ன நாங்க இது ஆடுகளை வித்து எங்க கையில கொடுத்து பராமரிக்க சொன்ன ஆடுகளை நாங்க வித்ததுனால நாங்கள் ஐஸ்வர்யவான்களானோம். என்ன பண்ணல? அதன் மேல இரக்கம் வைக்கிறதுக்கு பதிலா மாறாக அதை எடுத்து அவர்களே அடிச்சு அவங்களே வித்து காசாக்கிட்டு என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாங்க. இந்த சமகாலத்தில் நடக்கிறது இதுக்கு அப்படியே கரெக்டா இருக்கும். ஏன்னா மக்களை ஏமாத்துறது இது பண்ற காரியங்கள் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்? கர்த்தர் என்னங்க எங்களுக்கு 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றது காசு கொடுத்தாரு. என்னப்பா பண்ண? பாஸ்டரா இருந்தேன். எப்படி? பாஸ்டரா இருந்தா இருக்க ஏழை மக்களை சுரண்டி 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தா அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் இது சரியான முறையில் புரிஞ்சு கொள்றதில்ல. பழைய ஏற்பாட்டில் கொடுத்த ஆளுங்களே இதே தான் செஞ்சான். இப்போ நம்ம இந்த 20வது நூற்றாண்டுல இன்னைக்கும் ஏமாத்திரம் இருக்க தான் செய்கிறான். நான் பாட்டு பாடுறேன், டிக்கெட் போட்டு காசு வாங்கிட்டு வான்னு தான் சொல்கிறான். ஆனால் எப்படி ஆள் இருக்கான் பாருங்க, அதுக்கும் காசு கொடுத்து போகிற மடப்பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆமாம், இருக்க தான் செய்கிறாங்க. கொஞ்சம் கூட பைபிள் அறிவும் கிடையாது, அவன் கிறிஸ்தவனே கிடையாது. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. பேர் பைபிள் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவ பேர் வச்சிருக்காங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. தயவுசெய்து நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, சர்ச்சுக்கு வர எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. ஹலோ, கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. தெரில, நீங்கள் இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் உண்மையாக கர்த்தருக்குன்னு வாழ்கிறீங்க, பரலோகம் போயின்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா பைபிள் வச்சுருக்கோம், பாட்டு பாடுறோம், இல்லை பிரசங்கம் பண்ணுறோம், இல்லை பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம், அதனால நீங்கள் பரலோகம் போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பரிதாபம் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன அவன் விற்கிறவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்கிறான். என்ன அவங்க என்ன பண்ணலை? அவங்க இப்படி அடிபட போகிற கொலை இன்ன போகிறவங்கள ஒன்றும் தடுக்கலை. அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஆவிக்குரிய உண்மையை சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு ஏமாறுற ஜனங்கள்லாம் யாருங்க? சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உன்னை பெரிய ஐஸ்வர்யனாக போகிறாரு. என்ன ஐஸ்வர்யர்கள் என்ன மில்லியனர்ஸ் மீட்டுன்னு ஒன்று வைக்கிறான். ஆளுக்கு 5000 ரூபா கொடுங்கிறான். யார் கடைசியில் மில்லியனர் ஆகுறா? நடத்துகிறவன் தான் ஆகுறான். இவன் 5000 ரூபா கொடுத்துட்டு பேசாமல் வந்துடுறான். ஏமாறுறது பூரா பாமர மக்கள், ஒன்றுமே இல்லாத மக்கள் தான் போய் ஏமாறுறாங்க. அதனால தான் முன்னாடி நம்ம தமிழில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்க தான் செய்வான். ஏன்னா இவங்களுக்கு என்ன, எப்படியாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லி குடுகுடுப்பக்கார மாதிரி சின்ன பாருங்களேன். நம்ம எவ்வளோ காலம் வந்தாலும் சரி, இன்னும் குடுகுடுப்பக்கார மாதிரி காலையில் 5 மணிக்கு உனக்கு வாக்குத்தத்த ஆராதனைன்னு சொல்லி மாதம் 1ஆம் தேதி காசு வாங்குறதுல இவ்வளோ குறியாக இருக்காங்களே. என்னமோ டிசம்பர் 31ஆம் தேதி ஆண்டவர் எப்படா 12 மணி அடிக்கும் நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பேன்னு அவர் உட்காந்து நம்ம காலண்டரில் உட்காந்துருக்கிற மாதிரி. இன்னும் பாருங்க எவ்வளவு, அதாவது சின்ன ஊழியங்கள்ல பெரிய பெரிய ஊழியர்கள் தங்களை கொளுத்த பணக்காரர்களாய் மாற்றிய ஊழியர்கள் அநேகர் அதிகம். அவங்களால எந்த பாவத்தை குறிச்சாவது கண்டிக்க முடியுதா? யாரை குறிச்சாவது கண்டிக்க முடியுதா? பண்ண மாட்டாங்க. யாரை குறித்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவை வருமானம். அதனால அவங்க ஆவிக்குரிய காரியம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, தேவனுடைய காரியத்தை சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன, கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாகவே இருக்கிறாங்க. அதனால 6வது வசனம் பாருங்க, நான் இனிமேல் தேசத்தின் குடிகள் மேலே இரக்கம் வையாமல் மனுஷரில் யாவரையும் கையிலும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதெல்லாம் செஞ்சதுனால நான் இனிமேல் மனுஷர் மேல இரக்கம் வைக்க மாட்டேன். அவர் இரக்கம் வைக்க மாட்டேன்னு சொல்ல என்னன்னா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, நான் அந்த அளவுனுடைய காரியத்துக்கு மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி? நான் இரக்கம் வைக்க மாட்டேன், இரக்கம் இல்லை, என்னுடைய பொறுமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவர்கள் என்ன பண்ண போறாங்க? வரப்போகிற இரட்சகரை நிராகரிக்க போறாங்க.
அவங்க நிராகரிக்க போற காரியத்தை தான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன அவர்கள், நான் என்ன பண்ணுவேன், இறக்க வையா மனுஷரில் யாவரையும் அவனவன் அயலான் கையிலும் அவனுடைய ராஜாவின் கையிலும் அகப்பட பண்ணுவேன், அவர்கள் தேசத்தை அழித்தும் நான் இவர்களை அவர்கள் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப என்னன்னா, இப்ப முதல்ல நான் என் பொறுமை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ராஜாவின் கையில என்ன அகப்பட பண்ணுவேன். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் 70வது வருஷத்துல இந்த அழிவு வந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் யாரு ராஜா இருந்தா? அவங்களுக்கு ராஜா இல்லையே. இஸ்ரவேல் தேச மக்களுக்கு ராஜா இருந்தாங்களா என்ன? இல்ல, அவங்க ரோமரு கீழே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ராஜா யாரு? நீங்க யோவான் 19வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. அவர்கள் யாரு? ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ அகற்றும் சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து என்ன கேட்கிறாரு? எப்படி என்ன கேட்கிறாரு? உங்கள் ராஜாவை அறையலாமா என்றான். பிரதியுத்தரமாக இப்ப யாரு ராஜா? அவங்க கன்ஃபஸ் பண்றாங்க, ராயன் சீசர் தான் எங்களுக்கு ராஜாங்கிறாங்க. இப்ப ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? நீ என் பொறுமைக்கு அளவு முடிஞ்சு போச்சு, நீ செஞ்சதுனால உங்களை ஒவ்வொருத்தனையும் அவனுடைய அயலான் கையிலும் உங்க ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுப்பேங்கிறாரு. அந்த ராஜா யாரு? ராயன், சீசர். அதனாலதான் அவங்கள வச்சு நைய புடைச்சது யாரு? ராயன் தான். ரோம பேரரசாங்கம் தான் என்ன பண்ணுச்சு? ராயன் தான் அவங்கள முழுவதுமாக இஸ்ரவேல் தேச மக்களை அழிச்சதே யாரு? ரோம பேரரசு. ரோமர்கள் தான் அழிச்சாங்க. தீத்து வாஸ்பியன் தான் 70வது வருஷம் மொத்தத்தையும் அவ்வளவு மோசமா அழிச்சாரு. ஏன்னா இது அவங்க சொல்லும் போதே அவங்க என்ன காரணத்தினால சொன்னாங்க? யோவான் 11வது அதிகாரத்துல 47, 48வது வசனம் பாருங்க. அப்பொழுது பரிசேயரும் செய்து நாம் என்ன செய்கிறது? செய்கிறானே, நாம் இப்படியே இவனை விட்டு விட்டோம்னா நம்முடைய ஸ்தானத்தையும் என்ன நம்ம விட்டே விட்டோம்னா அவங்க நம்ம ஸ்தானத்தை அழிச்சிருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இவரை நம்ம அழிச்சிருவோம், இயேசு கிறிஸ்துவ நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன இவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்ய பண்றாங்க. அதைத்தான் இங்க சொல்லும் போது தீர்க்க தரிசனமா சொல்றாரு. 7வது வசனம் பாருங்க. கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்று பெயரிட்டு மந்தையை மேய்த்து. இப்ப நான் சொன்ன மாதிரி கர்த்தர் சொல்றாரு, சகரியா பேசுறாங்க, 2 பேரும். இப்போ சகரியா பேசுறாரு, ஆண்டவரே நீங்க கொலை என்கிற மந்தையாகிய என்னை கொலை என்கிற மந்தைக்கு ஆகாரம் கொடுன்னு சொன்னீங்களா? கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். என்ன பண்ணுவேன்? 2 கோல் வச்சுக்கிருவேன். இந்த மேய்ப்பர்கள் எப்பயுமே 2 கோல் வச்சிருப்பாங்க. ஒரு கோல் 2 கோல் வச்சிருப்பாங்க. ஒரு கோல் எதுக்குன்னா, அதாவது எதிரிகள் ஏதாவது வந்துச்சு, வேற ஏதாவது விலங்குகள் வந்துச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோல். இன்னொரு கோல் எதுக்குன்னா, ஆடு எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா அதை மேலே எடுத்து விடுறதுக்கு, அதை இது பண்ணுறதுக்கான ஒரு இது. அப்போ 2 கோல் அவங்க வச்சுருப்பாங்க அவங்க எப்போவுமே. ஏன்னா இங்கே சொல்லும்போது சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன்கிறாரு. அதாவது பூவர் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் ஆங்கில வேதம் பார்த்தீங்கன்னா பூவர் இருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் இல்லை எளிமையானவர்கள்னு. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது முத என்ன சொல்றாரு? ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் வருது. என்ன? பூவர் இன் த ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடியதா, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 1:26 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, எப்படி எனில் சகோதரர் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை மெய்ப்பனா ஏற்றுக்கொண்டவங்க யாரு? சாதாரண மக்கள் தான் ஏற்றுக்கொண்டாங்க. நீங்க ஒரு எளிமை இல்லை பூவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன ஒரு மாம்ச பிரகாரமாக பார்க்கும்போது அவங்க எந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இல்லாதவர்கள். ஆவிக்குரிய முறையில் பார்க்கும்போது அவர்களுக்கு
ஒரு ஒரு இது இல்லாதவங்க, அதே மாதிரி ஒரு மாம்ச பிரகாரமாக பலவீனமாக இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட மக்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாங்க. ஆனால் வேற யாரும் வந்து சேரல. நீங்கள் இதை பார்க்கும்போது மார்க் 12வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லும்போது, அங்கே சொல்லும்போது, தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோட கேட்டார்கள். இங்க அநேக ஜனங்கள் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் ஹர்ட் ஹிம் கிளாட்லி. என்னன்னா காமன் பீப்புள், சாதாரண மக்கள் தான் கேட்டுக்கொண்டாங்களே ஒழிய பெருசா படித்தவங்களோ இல்லை ஞானிகளோ அவங்க யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் இந்த எளிமை என்று சொல்றதை வந்து அதாவது இந்த மாதிரி உள்ள மக்கள் என்பதை சங்கீதம் 10வது சங்கீதத்தில் பார்க்கலாம், 14வது சங்கீதத்தில் பார்க்கலாம், 18வது சங்கீதத்தில் பார்க்கலாம். இந்த இது பூரா 3 தடவையும் குறிப்பிடப்படும் போது அவங்க வந்து அதாவது கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிற ஒரு சிறுமையான கூட்டத்தை தான் அங்கே ஏழ்மை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நிராகரித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொலை செஞ்சிட்டாங்க. அதனால தான் யோவான் 1வது அதிகாரம் 11:12 சொல்லும்போது, அவரோ தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன இந்த 2 கோல், நீங்கள் 7வது வசனத்தில் பின்பகுதி பாருங்க. நான் 2 கோல்களை எடுத்து, ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் மன்றிற்கு நிக்கிரகம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒன்று வந்து மக்களை வந்து ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு வன விலங்குகளை அடிக்கக்கூடியது, இன்னொன்று அவங்களுக்கு இது பண்ணக்கூடியது. அப்போ என்னன்னா ஒன்று வந்து என்னன்னா ஒரு ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு கிருபையாக இருக்கக்கூடியது. இங்கே 2க்கு சொல்லும்போது 2மே வந்து ஒரு சிம்பிளாக தான் சொல்கிறாரு. ஒன்று வந்து என்ன, அவர் வந்து ஒரு கிருபையா, ஒரு கிரேஸா, ஒரு ஃபேவரபுளா, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா அது வந்து பாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும், யூனிட்டி ஒற்றுமையில் கொண்டு வரக்கூடியது, அவங்கள வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய பைண்டர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக. இது 2யுமே அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படிப்பட்டவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து ஆண்டவர் வந்து எவ்வளவு எளிமையாக எவ்வளவு கிருபையாக இருந்தாருங்கிறத நம்ம அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, சுவிசேஷ நூல்கள் முழுவதும் வாசிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு எளிமையாக இருந்தார், அவர் எவ்வளவு கிருபையாக இருந்தார், அவர் எவ்வளவுதான் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மினிஸ்ட்ரி வந்து அவருடைய ஊழியம் என்னவா இருந்துச்சு, ஒன்று வந்து அவர்களை ஒரு கிருபையாக இரக்கத்தோட அன்போட பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னொன்று அதே சமயத்தில் அவர்களை தன் பக்கத்தில் சேர்த்து கொள்ளக்கூடியதா, கர்த்தரோடு இணைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். 8வது வசனத்தில் பாருங்க, ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் மதம் பண்ணினேன், என் ஆத்துமா அவர்களை ஆலோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. என்ன இந்த 3 மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது இதை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான விளக்கம் இருக்கு. இந்த வசனத்துக்கு எவ்வளோ 40 விதமான விளக்கம் இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் அதிலிருந்து 38 மட்டும் இல்லை 39 மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், ஒன்று தான். நம்மளை பொறுத்தளவுக்கு இது யாருன்னா ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள், இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரையும் நான் என்ன பண்ணேன், ஒரு மாதன்றதை கொஞ்ச காலத்தில் நான் அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க கூட நான் எவ்வளவோ பொறுமையாக நான் இருந்து அவங்களுக்கு சொல்லி பார்த்தேன், அவங்க யாருமே அதை கேட்கவே இல்லை. அதனால் அவர்களை எல்லாரையும் நான் அதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன காரியம் நம்ம இப்போ தான் சண்டேஸில் வந்து மத்தேயு 23வது அதிகாரம் பார்த்தோம். எத்தனை முறை, 8 முறை உங்களுக்கு ஐயோ, என்ன சாடினாரு, குருடர்களே, மதிகேடரே. அதை நம்ம டிரான்ஸ்லேஷன்லையும் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஏன்னா மதிகேடரே அப்படின்னா அதை நம்ம பெருமையாக கூட நினச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஏடா முட்டாளே, ஏன்னா குருட்டு பசங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக சபித்தது அவர்களைத்தான். அதை தான் கரெக்டாக செஞ்சார். அடுத்து 9வது வசனம் பாருங்கள், இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவுது என்று நான் சொல்லி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பொறுமை முடிஞ்சு போச்சு.
ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, நானே ஒப்பு கொடுத்தேன். காட் கேவ் தம் அப் அப்படின்னு இருக்கும். 3 முறை இருக்கும் ரோமர் 1வது அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3 முறை காட் கேவ் தம் அப், காட் கேவ் தம் அப், காட் கேவ் தம் அப். அவ்வளோதான், கர்த்தர் கைவிட்டுட்டார். அதனால் சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், முடிஞ்சது, அவ்வளோதான். என்ன ஒன்று மாம்சத்தை ஒன்று தின்ன கடவுது. நிச்சயமாக அப்படியே நடந்தது. ஏன்னா நீங்கள் 68வது ஆண்டிலிருந்து 2 வருஷம் தீத்து வாஸ்பியன் எருசலேமை முற்றுகையிட்டு ஒருத்தர் உள்ளே போகக்கூடாது, ஒருத்தர் வெளியே வரக்கூடாதுன்னு எத்தனை இருந்தவங்க தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையில் போனாங்க. அவ்வளவு மோசமாக ஆண்டவர் சொன்ன காரியம் அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. 10வது வசனம் பாருங்கள். அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லோரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கையை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் பண்ண உடன்படிக்கையை நானே முறித்து போடுறேன். ஏன், உங்கள் கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், நான் வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் இப்போது அதை நானே முறித்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு அனுக்கிரகம்னு வச்சுருந்தேன், என்னுடைய அனுக்கிரகம், அதை நீங்கள் பயன்படுத்தலை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நானே உடைச்சி நானே உங்கள் மேலே தண்டனை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். 11ஆம் வசனம் பாருங்கள். அந்நாளிலே அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. அந்நாளிலே அது அற்று போயிற்று. என்ன ஆச்சு, 70வது ஆண்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதில் இன்னொரு பாருங்களேன், அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. யார் அது? சபை. மிஞ்சி இருந்த மந்தை யாரு? சபை மிஞ்சி இருந்துச்சு. 70வது வருஷத்தில் மொத்தமாக அழிக்கப்படும் போது மிஞ்சினது யாரு? சபை. அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் இதை சொன்னார், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்னார், அது நடந்தது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து இறந்து ஒரு 40 வருடங்களுக்குள்ளாக இது நடக்கும்போது இது கர்த்தருடைய வார்த்தையினுடைய நிறைவேற்றம் என்று அறிந்து கொண்ட சிறுமைப்பட்ட கூட்டம் எது? சபை. அதைத்தான் இங்கே அழகா நேர்த்தியாக சொல்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய மந்தை அங்கே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், இது கர்த்தரால் வருகிற நியாய தீர்ப்பு என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கக்கூடியதாக. அடுத்து 12வது வசனம் பாருங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். யார் இது? யூதாசு. நீங்கள் வேத வசனத்தில் ஒரு பிழையும் கிடையாதுங்க. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு மொத்த சரித்திரமும் தெரியும். அவர் தான் சரித்திரத்தை எழுதினவர். அதனால தான் சொல்கிறாரு, எவ்வளவு அக்கிரேட்டாக சொல்கிறார், 30 கூலி காசை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. ஏன்னா இங்கே யோசிச்சு பாருங்கள், இப்படி கர்த்தருடைய ஒரு கொடிய நியாய தீர்ப்பு அவங்க மேலே வரும்போது அவர்கள் கர்த்தரை எந்த மாதிரி கேவலமாக நடத்துகிறாங்க. நான் என்ன உங்களுக்கு ஒர்த்து, எனக்கு என்ன கூலியோ அதுக்கான கூலியை தாங்க. அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆனால் அவங்க அவர் கூலி என்ன பண்ணாங்க? ஒரு 30 வெள்ளிக்காசு. ஏன் 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க தெரியுமா? யாத்திராகமம் 21வது அதிகாரம் 32வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா ஒரு மாடு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அடிமைக்கு கொடுக்க வேண்டிய காசு 30 வெள்ளிக்காசு. அப்போ இயேசு கிறிஸ்துவ அவங்க என்னவா பார்த்தாங்க? ஒரு அடிமையாக. ஏன்னா யாத்திராகமம் 21:32 பாருங்கன்னா, அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளிக்காசை கொடுக்க கடவன், மாடு கல்லறியப்பட வேண்டும். அதுக்கு கொடுக்குற காசு தான் 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்து கர்த்தரை இவ்வளவு தான் அவருடைய இதுன்னு. என்ன ஒரு மாக்கரி பார்த்தீங்களா? என்ன ஒரு கொடுமையான காரியம். அவர்களை ரட்சிக்க வந்த இரட்சகரை அவருடைய மரியாதை இவ்வளவு தான், உனக்கு மதிப்பு இவ்வளவு தான், ஒரு அடிமை மாடு முட்டின அடிமைக்கு ஒரு அந்த காசு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அவரை அவ்வளவு தூரம் நிராகரித்தாங்க. அவ்வளோ பெரிய நிராகரிப்பு. நீங்கள் மத்தேயு 26வது அதிகாரம் 14-15 பார்த்தீங்கன்னா, என்பவன்
போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். கரெக்டா அதே மாதிரி அவங்களுக்கு தெரியாது, சகரியாவினுடைய தீர்க்க தரிசனத்தை அவங்க நிறைவேற்றுறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க செய்கிறாங்க. அடுத்த வசனம் 13ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் என்னை நோக்கி குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் அவங்க கொடுத்த 30 வெள்ளிக்காசு தான். அவங்க என்னை மதித்ததனுடைய மேன்மையான மதிப்பு என்ன? 30 வெள்ளிக்காசு. இன்னைக்கு நிறைய திருடர்கள் தங்களை போதகர்கள் என்று அழைக்கிறவங்க மதிக்கிறது இதே தான். காசுக்கு தான் ஊழியம் பார்க்குறாங்க. 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து குயவனுக்கென்று என்ன செய்கிறான்? கொண்டு வந்து அந்த காசை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஏறான். அது யார்? குயவனுடைய இடத்திற்கென்று. நீங்கள் மத்தேயு 27ஆவது அதிகாரம் பாருங்கள். 27ஆவது அதிகாரத்தில் 3ஆவது வசனத்தில் இருந்து பாருங்க. கண்டு மனஸ்தாபப்பட்டு பிரதான ஆசாரியர் இடத்திற்கும் மூப்பருக்கும் திரும்ப கொண்டு வந்து என்றான். எங்களுக்கு என்ன உண்பாடு என்றார்கள். செத்தான். பாருங்களேன், பிரதான ஆசாரியர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு ரொம்ப தீவிரமா எல்லா வேலையும் பார்த்தவர். அவர் அந்த காசை எடுத்து சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். ஏன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்க எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு பாருங்க. 30 வெள்ளிக்காசு கொண்டு வந்து தேவாலயத்தில் எடுப்பான். அந்த காசை எடுத்து அவங்க குயவனுக்கு கொடுத்து அந்த இடத்த வாங்குவாங்கன்னு அதையே நிறைவேற்றினாங்க. யூதாசும் சரி, பிரதான ஆசாரியும் சரி, கூடியிருந்தவங்க எல்லாரும் வந்து சகரியா தீர்க்கதரிசியினுடைய 11ஆவது அதிகாரத்தினுடைய வார்த்தையை எத்தனை 500 ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் வந்து சொல்லுகிற வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம், அனைத்தும் நிறைவேறும். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் தேவையில்லை. சரியா? 14ஆம் வசனம் பாருங்க. அற்றுப்போகம் பண்ணும்படிக்கு என்ன 2 தேசத்தையும் ஒன்றும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் மாற்றக்கூடிய ஒரு காரியமா. அதனால தான் அவங்கள எல்லாரும் என்ன பண்ணாரு? எல்லா தேசங்களுக்கும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். யாரு என்னன்னு தெரியாத அளவுக்கு மொத்தமாக அவங்க எல்லாமே துரத்தி அடிக்கப்பட்ட மக்களா, அவங்க எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு மக்களா. அப்போ என்னன்னா, இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எருசலேம் ஒன்றும் இல்லாமல் பண்ணப்படும். யெகோவா தேவன் மறுபடியும் மாம்சத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா வருவார். அவர் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு காரியங்களை செய்வார். ஆனால் என்ன, அதிலிருந்து ஒரு சில எளிமையான இல்லை ஒரு ஒன்றுமில்லாத ஏழைகள், அப்பாவிகள், இப்படிப்பட்ட மக்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. மற்றவங்கெல்லாம் அவரை நிராகரிப்பாங்க. ஆனால் அந்த நல்ல மேய்ப்பன், அந்த ராஜா என்ன பண்ணுவார்? அவருக்கு ஒரு மரியாதை இருக்காது. அவரை வந்து அவங்க மதிப்பிடுறது ஒரு அடிமைக்குரிய விலையான ஒரு 30 வெள்ளிக்காசை கொடுப்பாங்க. அந்த 30 வெள்ளிக்காசுனால அவர் காட்டி கொடுக்கப்படுவார். அதனால் அவங்க மேலே நியாய தீர்ப்பு உண்டாகும். அதனால என்ன, அவங்க வரக்கூடிய நியாய தீர்ப்பின் மூலமாக அவங்க மேலே பஞ்சம், அது மாத்திரமில்லை யுத்தம், அது அவங்க மேலே எல்லா விதமான காரியங்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னார். இது எல்லாம் நம்ம இன்னைக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றும் 1ஆம் நூற்றாண்டில் நிறைவேறி அதெல்லாம் எப்படி நடந்தது, அவர்கள் இன்றைக்கும் அதே மாதிரி துரத்தி அடிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்கங்கிறது நம்ம 20ஆவது நூற்றாண்டில் இருக்கிற நமக்கு மிக தெளிவாக, அழகாக, நேர்த்தியாக புரிகிறது. சரி, இந்த இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்வது? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அதில் ஒரு சிறுமைப்பட்ட மந்தை, கைவிடப்பட்ட இல்லை விடப்பட்ட மந்தைன்னு ஒரு சிறு மந்தைன்னு ஒன்று இருக்கு இல்லையா?
நீங்கள் அவருடைய மந்தையாக இருக்கிறீங்களா? அவருடைய மந்தையாக இருந்தீங்கன்னா அது போதும். ஏன்னா அவருடைய மந்தையாக இருந்து அவருடைய பாதுகாப்பில் இருக்கும்போது, அவருடைய பராமரிப்பில் இருக்கும்போது, நீங்கள் இந்த எந்த ஒரு நியாய தீர்ப்பையும் குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நல்ல மெய்ப்பன்ட்ட ஆண்டவரே, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லக்கூடியதை நம்ம இருக்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுடைய மெய்ப்பனாக இருப்பார். நீங்கள் அவருடைய மந்தையாக இருப்பீங்க. உங்களுடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம் எல்லாம் உங்கள் பேரில் இருக்கும். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இல்லை, நான் என் இஷ்டத்துக்கு வாழுவேன், என் இஷ்டத்துக்கு இது பண்ணுவேன், நான் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துவை மட்டும் சேர்த்துக்கிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியாய தீர்ப்பில் எப்படி ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேத பாரகர்கள் அழிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி நீங்களும் அழிந்து போவீங்க. த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் அவருடைய மந்தையாக இருக்க அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அவருடைய அனுகிரகத்தை கொடுப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை என்ன ஒரு ஆனந்தம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும்போது, இதை ருசிக்கும்போது எவ்வளவு அழகாய், எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவரே, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் நிறைவேறுகிறது என்பதை பார்க்கும்போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் இன்னும் பலப்பட, உம்மில் விசுவாசித்து உம்முடைய மந்தையாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் இன்றைக்கே ஆண்டவரே உம்மை அந்த நல்ல மேய்ப்பனிடம் ஒரு நல்ல மந்தையாய் சேர்ந்து உம்முடைய பாதுகாப்பிலும் உம்முடைய பராமரிப்பிலும் உம்முடைய போஷிப்பிலும் உம்முடைய வழிநடத்துதலும் இருந்து அவர்கள் அங்கு எங்கும் சுகமாய் தங்கியிருக்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.